குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் பிரசன்ன டிஎன்ஏ மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சனி பயிற்சி 2026 வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி பெறுகிறார். கால புருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான விரயஸ்தான அதிபதிக்கு அவர் பயிற்சி பெறுகிறார். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் சொல்லலாம். மனிதர்களுடைய வாழ்க்கையில அயன சயன போக மற்றும் மோட்சஸ்தானம். ஸோ இந்த இடத்துல தான் எல்லாத்தோட விரயங்கள் பற்றி அது கூறக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த உலகத்துல என்ன மாதிரியான சம்பவங்கள் நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய விதமான மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் வரப்போகுது. உலக போர், 3ஆம் போருக்கான எல்லா விஷயங்களும் இந்த டைம்ல அதற்குண்டான கர்ம பலன்களை அனுபவிக்கக்கூடிய எல்லாமே நடக்க போகுது. இது ஒரு நீர் ராசி. நீர் ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரளயங்கள் ஏற்பட போகுது. இதுல இருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா அதை முன்னெடுத்து நம்ம செயல்படணும். எல்லாருமே கடவுளை நல்லா ப்ரே பண்ணுங்க. ஏன்னா இது கலியுகம் இல்லையா? அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எல்லாமே நல்லதும் செஞ்சிருப்போம், கெட்டதும் செஞ்சிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு தன்னை திருத்தி அதை மாற்றி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளுடைய கர்ம பலன்கள்ல நமக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா சனி அப்படிங்கிறது கர்மக்காரகன். சரி, ஓகே. இப்ப மேஷ ராசிலிருந்து மீன ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுடைய இந்த 2026 சனி பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவங்களுக்கு கணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கண்டிப்பான ஒரு கஷ்டமான டாஸ்க் தான். ஏன்னா சனி பகவான் இவங்களுக்கு 8ஆம் இடத்தோட அதிபதியாகவும் வர்றாரு, 9ஆம் இடத்தோட அதிபதியாகவும் வர்றாரு. அப்போ எவ்வளோ கஷ்டம். ஏன்னா 50% நல்லவர், 50% கெட்டவர். எப்படி இவங்களுக்கு சொல்றது? அப்போ இவங்களுக்கு 8ஆம் அதிபதி அப்படிங்கும்போது 8க்குரியவர் சனி, 9க்குரியவர் சனி, ஆனா 10ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ குரு இப்போ இந்த இடத்துல வக்ரமா இருக்காரு. ஓகேவா? அப்போ என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இதை கம்பைன் பண்ணலாம்? இந்த 2026 மார்ச்சுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன மாதிரியான சனி வேலை செய்யும் அப்படின்னா, கர்ம சனி. அப்போ தொழில் ரீதியான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இவங்களுக்கு இந்த வருடத்துல மிதுன லக்னக்காரர்களுக்கு கண்டிப்பா நடக்கும். தொழில் ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது பார்ட்னர்ஸ் மாறலாம், அப்படி இல்லாட்டி தொழில் செய்யற இடங்களை மாற்றலாம், இல்ல புதுசா ஒரு தொழில், ஒரு அப்கிரேடேஷன்ஸ் கொண்டுட்டு வரலாம். இப்போ இது வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு தொழில் பண்றீங்க, இதுல அப்கிரேடேட்டா நீங்க ஏதாவது ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது அந்த தொழில் மாற்றங்கள் மூலியமாக 100% உங்களுக்கு நிறைய வருமானங்கள் ஈட்டக்கூடிய ஒரு தருணம் வரப்போகுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம். பதவி முன்னேற்றங்கள், இப்போ வேலைக்கு போறவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் காத்துட்டு இருக்கு. ஏன்னா குரு அடுத்தது கடகத்துக்கு மாறும்போது அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆயிடும். ஏன்னா இப்ப குரு அவங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு இல்லையா? அப்ப எப்படி இருக்கும் அந்த இடம்? சூப்பரா இருக்கும். குரு பார்வை கோடி நன்மை. 9ஆம் இடத்துக்கு நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை கோச்சார குரு கன்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் இந்த கோச்சாரங்களின் அடிப்படையில் பலன் சொல்றது. அதுக்கு தான் நாங்கள் சுய ஜாதகத்தை பார்க்க சொல்றோம். இந்த பொது பலன்கள் எல்லாருக்கும் என்ன நடக்குதுங்கிறது தெரியறதுக்கு தான். உங்களுடைய ஜாதகத்துல பார்க்கும்போது அந்த கிரகம், அந்த கிரகத்தோடைய சாரம் எப்படி இருக்கு, குரு பார்வை பார்க்கும்போது எப்படி இருக்கு. இப்ப 8ஆம் இடத்தை குரு பார்த்தால் 8க்குரிய காரகத்துவங்களை அப்படியே அது கன்ஃபார்ம் பண்ணும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? அதிர்ஷ்டத்தையும் குடிக்கக்கூடிய இடம். அப்ப நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, ஒரு பிரச்சனை நடந்து அதுல பெரிய சீரியஸ் ஆகி போய் அதுக்கப்புறமா அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் குருவோட அதிர்ஷ்டம் கன்ஃபார்ம் ஆகும். அப்போ எல்லா விஷயத்திலயும் நம்ம பட்டு தெளிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு அதிர்ஷ்டம் நடக்கும்போது அதோட வேல்யூ நமக்கு புரிய வைப்பாரு. அப்போ குரு வேலையை செய்வாரு, சனியோட வேலையை செய்வாங்க. அப்ப நமக்கு லைஃபே ஒரு போராட்டமா இருக்கும். ஸோ அப் அண்ட் டவுன் தான் எல்லாத்துக்குமே. நாட் ஒன்லி சனி பயிற்சி, எவ்ரி பயிற்சி, எல்லாத்தோட ராசி, எல்லாத்தோட லக்னமும் இப்படிதான் வேலை செய்யும்.
அப்போ சனி பயிற்சி இந்த காலகட்டத்துல கர்ம சனியா இருந்து நம்மளுடைய மிதுன ராசி லக்னத்துக்கு இந்த 2026 லைஃப பத்தின புரிதல், உங்களுடைய தொழிலை பத்தின புரிதல், உங்களுடைய பார்ட்னர்ஸ் பத்தின புரிதல், ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போறாரு. வருமானத்துல நிறைய கிடைக்க போகுது, பெரும் பணம் கிடைக்க போகுது உங்களுக்கு. இப்ப நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பீங்க, கடனை அடைப்பீங்க கண்டிப்பா. ஏன்னா அதற்கான பண வரவுகள், அதற்கான தொழில் மாற்றங்கள், அதற்கான ஐடியாஸ் யாரோட வீட்டுல இப்ப இருக்காங்க? புதன் புத்திக்காரகன் இல்லையா? அந்த இடத்துல குரு இருக்கார். குரு புதனும் சேர்ந்தால் எப்படி? ஓகேவா? இதெல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஐடியாஸ் நிறைய உருவாகி உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து நீங்களே, அதாவது தன்னைத்தானே அது மேல எல்லாமே சரி செய்யக்கூடிய காலம் இந்த 2026. பெருமாளை வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். 2026 சனி பயிற்சி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், யார் யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. 100% அது ரொம்ப முக்கியம். பொது பலன்களே இவ்வளவு கிளியரா இருக்கும்போது சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்ச எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. யாருமே பயப்பட தேவையில்லை. கரெக்டான பாவகத்தையும் கரெக்டான பரிகாரங்களும் நீங்க செய்யும் போது, வாழ்வில் பரிகாரம் லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சனி கர்மகாரகன், தொழில்காரகர், உங்களுடைய நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகத்தை கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா சனியை போல் ஒரு நல்லவர் கிடையவே கிடையாது. அவ்வளோ நல்லது பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. நான் ஒருத்தரோட கமெண்ட் பார்த்தேன், ஏதாவது ஒன்று சொன்னா சுய ஜாதகத்தை பார்க்க சொல்லுவாங்க. 100% உண்மைங்க. ஏன்னா அதுல உங்களுடைய கிரகங்கள் எந்த மாதிரியான ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத பார்த்தாதான் எங்கனாலும் அதை உங்களுக்கு கிளியரா சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பொது பலன்கள் எல்லாமே உங்களை வழிகாட்டுறதுக்கு தான். ஸோ உங்களோட சுய ஜாதகங்கள் மட்டுமே பேசும். 2026 சனி பயிற்சி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், யார் யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. 100% அது ரொம்ப முக்கியம். பொது பலன்களே இவ்வளவு கிளியரா இருக்கும்போது சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்ச எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. யாருமே பயப்பட தேவையில்லை. கரெக்டான பாவகத்தையும் கரெக்டான பரிகாரங்களும் நீங்க செய்யும் போது, வாழ்வில் பரிகாரம் லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சனி கர்மகாரகன், தொழில்காரகர், உங்களுடைய நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகத்தை கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா சனியை போல் ஒரு நல்லவர் கிடையவே கிடையாது. அவ்வளோ நல்லது பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. நான் ஒருத்தரோட கமெண்ட் பார்த்தேன், ஏதாவது ஒன்று சொன்னா சுய ஜாதகத்தை பார்க்க சொல்லுவாங்க. 100% உண்மைங்க. ஏன்னா அதுல உங்களுடைய கிரகங்கள் எந்த மாதிரியான ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத பார்த்தாதான் எங்கனாலும் அதை உங்களுக்கு கிளியரா சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பொது பலன்கள் எல்லாமே உங்களை வழிகாட்டுறதுக்கு தான். ஸோ உங்களோட சுய ஜாதகங்கள் மட்டுமே பேசும். ஸோ இதெல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நாம் இப்ப பார்க்க போகும் பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவானின் பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ திருக்கணித பிரகாரம் போன ஆண்டு சனி பகவானின் பெயர்ச்சி முடித்தது. பரவாயில்ல, நமக்கு கடவுளின் தேவைக்கு வாக்கியம், அதாவது ஆண்டவனின் காரியங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப வாக்கிய பஞ்சாங்கத்தின் அமைப்புல சனி பகவானின் பெயர்ச்சி, அவருக்கு கொண்டாடப்படும் கோவில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா திருநள்ளாறும் குச்சனூரும், அங்கே கோலாகலமான பூஜை முறைகள் இருக்கும். இந்த சனி பகவானின் பெயர்ச்சி வருகிற மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ இந்த பெயர்ச்சி உங்கள் ராசியான மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்கும், மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நாம
இந்த பதிவுல வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவானின் பெயர்ச்சி மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பலன் சொல்ல போறோம். பலன் சொல்லும் நான் உங்கள் குரு மணிகண்டன் கேரளா ஜோதிடர். நான் உங்கள் குரு மணிகண்டன் கேரளா ஜோதிடர். இப்போ நாம மிதுன ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓம் ஹங்கும் மகா கணபதி நமக. ஓம் ஹங்கும் மகா கணபதி நமக. ஓம் ஹங்கும் மகா கணபதி நமக. நவகோள்கள் நத்துணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய, அனைவருக்கும் எல்லா நலம் வளமும் கிடைக்கட்டும். இப்போ நாம மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானின் பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அப்போ மிதுனராசி அன்பர்களுக்கு சனி பகவானின் பெயர்ச்சி புதிய தொடர்புகளை ஏற்படுத்த போகிறது, புதிய நண்பர்களை இணைக்க போகிறது, புதிய செயல்பாட்டை செய்ய போகிறது, வருமானத்திற்கு தேவையான வழிகளை காட்டி கொடுக்க போகிறது, உள்ளூரில் இருந்து வெளியூர் சென்று வேலை பார்த்துவா என்று உத்தரவிட போகிறது, குடும்பத்தில் இருக்கும் சலனங்களை மாற்றப் போகிறது, மரியாதைகளை உங்களுக்கு வருத்த போகிறது, நன்மைகளை செயல்படுத்த போகிறது. அப்போ இதற்குண்டான எல்லா விஷயங்களிலும் நீங்கள் கவனமாக இருந்தால் புவனம் உங்களுக்கு சொந்தமாகும் அப்படிங்கிறது தான் இப்ப நாம இந்த சனி பகவானுடைய பயிற்சியில உங்களுக்கு சொல்றோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்போ 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 10ல் அந்த தொழில்காரகனே போயிருக்கிறார். எப்படி? 10ல் தொழில்காரகனே போயிருக்கிறார். அப்ப ஏதாவது ஒரு ரீதியை தொழிலை கொடுத்துக்கிட்டே இருப்பார், எங்கேயாவது ஓட விட்டுக்கிட்டே இருப்பார், எதையாவது செயல்படுத்திக்கிட்டே இருப்பார். உங்களை ஆக்கப்பூர்வமாக இயக்கி கொண்டே இருக்கும் சக்தியை அவர் கையில் எடுப்பார். இல்லைன்னா நீங்க இயங்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சக்தியை செயல்படுத்துவார். அப்போ உங்க புத்திக்கு வேலை கொடுத்துட்டே இருக்க போறாருன்னு அர்த்தம். இதுல என்னென்னு பாத்தீங்கன்னா, உறவுகள் அப்படிங்கிறப்போ அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இவங்களுடைய உறவுகளை எல்லாம் நீங்க கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ராஜயோகம் தான். அவங்களுக்கு என்ன தேவையோ உங்களால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பாக்கியம் உங்களுக்கு பக்க பலமாக செயல்படும். இப்ப ரோட்ல ஒரு பாதசாரிகளுக்கு கூட, வயதானவர்களுக்கு இந்த பக்கம் ரோட்ல இருந்து அந்த பக்கம் ரோட்டை கடந்து கொடுத்தீங்கன்னா போதும், அது உங்க வாழ்க்கையை கடக்கிறதுக்கு உண்டான பரிகாரமா மாறிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்க போகிறது. அதுல பாத்தீங்கன்னா, இப்போ குடும்பத்துல அப்படிங்கிறப்போ ஒரு சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மிதுன ராசிக்காரங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள், குடும்பம் ஒற்றுமையாக இருந்து செய்யக்கூடிய பூஜைகள், தெய்வ வழிபாடு, அதே மாதிரி குடும்பம் ஒற்றுமையாக இருந்து செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நல்ல நல்ல காரியங்கள், அதே வீடு இல்லாதவங்க வீடு கட்டி குடி போறது, வீடு கட்டி குடி போனவங்க வீட்டுல ஏதாவது மீண்டும் புதிய பணி செய்து வீட்டை அவங்களுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷப்படுத்திக்கிறது. அப்புறம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறப்போ புதிய வேலை வாய்ப்புக்கான திட்டத்தை இயக்கிறது, செயல்படுத்துறது, அதுக்குண்டான லோன் வசதிகளை ஏற்படுத்தி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில தேவைக்கு அளவுக்கு மீறி கடன் வாங்காம தேவைக்குள்ள கடன் வாங்கி தொழில் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அடுத்த வருடம், இந்த ஒரு வருடத்துக்கு எப்படி போனா அதுக்கு அடுத்த வருடம் நீங்க அளவுக்கு அதிகமான கடன் வாங்கினீங்கனாலும் அந்த கடனை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அடைத்து தீரும் அளவுக்கு வருமானம் வரும். இந்த வருடம் எல்லாத்திலும் அளவான முறையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முயற்சி வெற்றி கிடைக்கும். அப்போ அந்த மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய அருள் கடாட்சம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகஸ்தானம் அப்படிங்கிறது வலுப்பெறுது. எப்படி? சனி பகவானுடைய அருள் கடாட்சத்துல சுகஸ்தானம் வலுப்பெறுது. இந்த சுகஸ்தானம் வலுப்பெறதுனால என்னன்னு பாத்தீங்கன்னா, புதுசா 4 வீல் வண்டி வாங்கலாம், 4 சக்கர வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் வரும் சிலருக்கு. அந்த ஆசை எல்லாமே செயல்படுத்தக்கூடிய நேரமா இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு விமானம் மூலியமா வெளிநாடு போகணும், விமானத்துல பயணிக்கக்கூடிய சக்தி பலருக்கும் மிதுன ராசியில வரக்கூடிய அமைப்பு இருக்கு.
வெளிநாட்டுக்கு போறது, வேலை வாய்ப்பு செய்யறது எல்லாமே வந்து தொடங்க போகுது. உறவுகளை விட்டு பிரிந்து உறவுகளை ஊட்டி வளர்த்தல்னு சொல்லக்கூடிய சக்திக்கு நீங்க வரப்போறீங்க. அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு அவங்கள பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு எதிர்பார்க்காத விதமான வேலை வாய்ப்புல முன்னேற்றம் வருது, வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, செயல்பாட்டை செயல்படுத்தி வர்றது, பிரிந்திருக்கும் அதாவது மிதுன ராசிக்காரங்க குழந்தைங்க பிரிஞ்சு போய் இருக்காங்க, வெளியில போய் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த வேலையில ஏதாவது முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்புல ஒரு என் மகன் முன்னேறிடுவானாங்கிற தாக்கம், அந்த செயல் அது அவங்களுக்கு வெற்றியா தரும் அப்படின்னு நல்லா சொல்லலாம். அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய அமைப்புல சில விஷயங்கள் இன்னும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடன் அதுதான் இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல தாக்கமா இருக்கும். கடனுக்கேத்த வருமானம் இல்லை, கடனுக்கேத்த வருமானம் இல்லை, வருமானம் வருமா, யாராவதுக்கு அதுக்கு துணை செய்வாங்களா, உற்றுதுணையா இருக்கிறவங்க இன்னும் உறுதுணையா இருப்பாங்களா அப்படிங்கிற ஏக்கமெல்லாம் இருக்கு. அதற்குண்டான புதிய புதிய செயல்பாட்டுக்கு உண்டான பாதைகள் எல்லாம் இப்ப கிடைக்கும், பாதைகள் எல்லாம் கிடைக்கும். அந்த பாதையில நீங்க பயணிக்கும் பொழுது வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை ஏமாத்துறவங்களை நீங்க கண்டுபிடிச்சு இப்ப விலகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும். சிலரை விலகி இருப்பீங்க, இனிமேலும் விலகக்கூடிய சூழ்நிலை வரும். அதுலயும் நீங்க ஒரு புத்திசாலித்தனமா இருந்து செயல்பட போறீங்க. அதே போல உங்களுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிதுன ராசியில இப்போ சின்ன குழந்தைகள்னு சொல்லக்கூடிய ஒரு 5 வயசு தொட்டு 10-15 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு மத்தியமமான படிப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு. முயற்சி பண்ணா வெற்றி எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு 15 வயதுல இருந்து 18 வயது வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு, படிக்கும் வயது குழந்தைகளுக்கு அதே மத்தியமான சூழ்நிலை தான். நல்லா முயற்சி பண்ணணும் படிப்புல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டதாரின்னு சொல்லக்கூடிய அமைப்புல படிக்கக்கூடியவங்களுக்கு, இந்த யூஜி பிஜி எல்லாம் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நட்பு வட்டத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் படிப்புல. அப்பதான் வந்து அடுத்த கட்டத்தை நம்ம போய் டச் பண்ண முடியும். இல்லைன்னா அதே கட்டத்தை மீண்டும் எழுத வேண்டியதா இருக்கும். அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரங்க கவர்மெண்ட் பரீட்சை எழுதக்கூடியவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான சூழ்நிலை இருக்கு. வாய்ப்பு, வேலை வாய்ப்பு வரக்கூடிய அமைப்பு வரும். அதாவது இந்த லேபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல பரீட்சை எழுதக்கூடியவங்களுக்கு, உணவு தொழில் அமைப்பு, தொழிலாளர்கள் அமைப்புல போயிட்டு ஒரு ஹெட் போஸ்டிங் பரீட்சை எழுதுறவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அந்த பரீட்சையில வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும். இந்த வருடங்களிலிருந்து அந்த வாய்ப்புகள் அவர்களை தழுவக்கூடியதுன்னு அர்த்தம். அப்போ அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைக்குண்டான பாக்கியத்திற்குண்டான நேரங்காலங்களை செயல்படுத்த போகிறார். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையின்மையை உண்டான அந்த விஷயத்தை போக்குறதுக்கு என்ன வழிபாடு, என்ன மருத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். இந்த வருடங்களில் கிடைத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே மிதுன ராசிக்காரங்களுடைய சுய ஜாதக ரீதியாகவும் பார்த்துக்கணும். அந்த சுய ஜாதகம் அவர்களுக்கு சாதகமான தசா புத்தி நடக்குதான்னு பார்த்துக்கணும். ஏன்னா அந்த சாதகமான தசா புத்தி ஜாதகத்தில் இருந்தால் இந்த நிலைமைகள் இன்னும் டபுள் ஆகும். இல்லைன்னா இந்த நிலைமைகள் கூட ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க சுய ஜாதக ஆராய்ச்சி பண்ணிக்கணும். இப்போ சொல்ற எங்ககிட்டயே பார்த்தாலும் சரி, இல்லை உங்க பக்கத்தால இருக்கிற ஜோதிடத்தை கொண்டு போய் பார்த்தாலும் அந்த சுய ஜாதக ஆராய்ச்சி பண்ணி இப்போ கோச்சாரமும் சுய ஜாதகமும் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுதுங்கிறதையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் பலம் அதிகம். அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டா சூப்பரா வெற்றி பெறலாம். அதே போல தொழில் அமைப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு லோன் வாங்கி பண்ணலாம், பேங்க்ல லோன் வாங்கலாம், வெளியில வந்து ஒரு சீட் எடுத்து பண்ணலாம், பர்சனல் லோன் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இந்த பர்சனல் லோன், வெளியில சீட் எடுக்கிறது, லோன் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் வருது. உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிங்க. தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியை பார்த்துக்கிங்க. அதிகப்படியா கடன் வாங்கிட்டு அப்புறம் சங்கடப்படக்கூடாதுல்ல. அதே மாதிரி வீட்டு டாக்குமெண்ட், இடத்துடைய டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரம் எல்லாம் வந்து சிலப்போ பேங்க்ல கொண்டு போய் வச்சுட்டு வேற ஏதாவது இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், இல்லை தொழிலுக்கு போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த தடவை நெருங்கி வருது. அதுக்கு உங்க சுயஜாதக ரீதியெல்லாம் சப்போர்ட் பண்ணதான்னு பார்த்துட்டு பண்ணுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான சூழ்நிலையெல்லாம் உருவாகுது. மிதுன ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய 2 வருடத்துல நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது, காதல் கல்யாணம் ஆக போகுது,
பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்க போகுது. 90s இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இப்போ கல்யாண அமைப்பு திடீர்னு அமையும். அந்த மாதிரி அமைப்பெல்லாம் வரும். இது எல்லாமே வந்து அவங்களுடைய தசாபுத்தி அந்தரம்ங்கிற சுயஜாதக பிரகாரம் நம்ம சரிவர பார்த்துக்கிட்டோம்னா அது எப்போ எப்படி என்னங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா நலமும் பலமும் வாழ்க்கைக்கு ஏற்றது போல் செய்யக்கூடிய சனி பகவானின் பெயர்ச்சி உங்களுக்கு வெற்றியை தரும் அமைப்பில் இருப்பதால் நீங்களும் வெற்றி பெறலாம் என்று சொல்லி வணக்கம், வாழ்க வளமுடன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாகிருதம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். சனி பகவானை முதலில் வணங்கி சனி பெயர்ச்சி பலன்கள் 26/2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10-11ஆம் வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10-11ஆம் வீடுகளை இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயங்களை சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், எந்த வகையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம், இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் சனி பகவான் பொதுவாகவே கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன். 8ஆம் இடத்தினுடைய, அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர் தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் உடல்நிலையில் பாதிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ, அது எல்லாத்தையும் சனி பகவானே டிசைட் பண்ணுவார். சரி, இப்போ சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22.5 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனி என்று சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் 4ஆம் இடத்தில், அதாவது 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடெண்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அதை தவிர உடலில் வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது. அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம். இதை தவிர பார்த்தோம்னா
பொதுவாகவே வந்து திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது, அது தவிர சனிக்கிழமைக்கு வந்து எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3லேருந்து 8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது, அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது, இது வந்து காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது, விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் வந்து சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது, விநாயகருக்கு இந்த சதுர தேங்காய் உடைக்கிறது, ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது, ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இருவரையும் வந்து எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் வந்து எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அதோடு பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அதாவது இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்தாலேயானால் அந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் வந்து அவருக்கு போய் இது வந்து தேங்காய் உடைச்சி விளக்கேற்றிட்டு வர்றது. தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் எங்கே இருப்பார்? காலபைரவர் வடகிழக்கு மூலையில் எல்லா சிவன் கோவில்லையும் இருப்பார். அவர் தான் வந்து கோவிலை கட்டி காக்கிறவர். சரி, இந்த காலபைரவரை ஏன் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா, சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார். அதனால் காலபைரவர் பூஜை செய்யும் பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற கட்டாயத்தில் இருக்கார். அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு நிற எள்ளு, கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது, கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது, அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது, ஒரு 2 தரம் 3 தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது. சபரிமலை போகிறதுல என்ன விசேஷம்னா அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும், அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு உடலில் காலை மாலை மினிமம் 2 வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம், பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும், எந்த ஒரு தீட்டு தோஷம்லாம் படக்கூடாது, அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ வந்து சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல. சரி, அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது. சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கர வாகனம், அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது. சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம், அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது, அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது. முகத்தில் அடிபட்டு முகம் வந்து க்ஷீணமடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது. அது தவிர பார்த்தீங்கன்னா, கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது. தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா, இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது, தோல் பை, தோல் க்ளவுஸு, அது தவிர வந்து லெதர் ஜாக்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம், ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம். அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் கார்த்தால சனி ஹோரையில் ஒரு 8 முறை வந்து அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அருகில் இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் வந்து கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். அதோடு பார்த்தோம்னா, சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு 3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படின்றது வர்றது வந்து பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது, அது தவிர பார்த்தாலேயானால் விருச்சிகம் வரும், அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும். இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம்.
மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வரார். அதாவது உங்களுடைய ராசிக்கு எவ்வளோ நாளாக 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். அவர் 6/3/2026 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இந்த ஜீவனஸ்தானத்துக்கே காரகத்துவம் படைத்தவர் சனி பகவான் தான். இருந்தாலும் அந்த காரகத்தை அந்த காரகன் போய் அங்கே நிற்கிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பார். என்ன தொல்லைகளை கொடுப்பார்? வேலைகளில் மாற்றத்தை கொடுப்பார், தொழிலில் மாறுதல்களை கொடுப்பார், தொழில்களில் சில பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, சில பேருக்கு மாற்று தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது இவ்வளோ நாளாக தொழிலில் பின்னடைவு இருந்திருக்கும், சற்று மாற்றங்கள் ஏற்படுத்தி அதன் மூலியமாக நிச்சயமாக ஏற்றம் இருக்கும். அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய கட்டாயம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது, சொந்த தொழில் செய்யக்கூடிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது, ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடியது, ஒருவருடைய வருமானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8, 9 அதிபதி. அவர் போய் 10ஆம் இடத்துல போயிருக்கார். இதனால் மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக கலெக்ட் ஆகாத பணங்கள், அதாவது வெளியில் அவுட்ஸ்டாண்டிங்காக நின்று பணத்தை போட்டு இவ்வளோ நாளாக வராத பணங்கள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையும். புதிதாக தொழில்கள் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால என்ன அப்படின்னா, இதன் மூலியமாக தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது தவிர தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, அது தவிர இந்த டைமண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு, டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 4ஆம் இடத்தை வேறு சனி பார்க்குறார். 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார். இருந்தாலும் டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க, லீகாலிட்டி கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அதில் எங்கேயாவது பிரச்சனை வந்துடும். அதாவது வாய்க்கால் தகராறு அந்த மாதிரியான விஷயங்கள், சின்ன ஒரு 10 அடி அகலம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு 100 அடி நீளத்துக்கு 10 அடி அகலம் போச்சுன்னா கிட்டத்தட்ட 400 சதுரடி 500 சதுரடி போயிடும். அதாவது 1000 சதுரடி மொத்தமாக போயிடும். அது மாதிரி ஆகிடும். அதனால் இது கரெக்டாக இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, வாங்கும்போது லீகல் பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக போயிருக்கா, என்கம்பரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும்பொழுது யார்கிட்டேருந்து வாங்குறீங்க, புதுசாக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும்பொழுது அது எங்கே கரெக்டான இதில், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸில் தான் வாங்குறீங்களா, ப்ராப்பராக தான் வாங்குறீங்களா, பேங்க்கில் கொடுத்து வாங்குறீங்களா, இது எல்லாத்தையும் பார்த்து செய்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் சப்தமத்தை வேறு சனி பார்க்குறார். அதனால் கூட்டு தொழிலில் சற்று பின்னடைவு ஏற்படும். அதை தவிர பார்த்தேனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழிலில் உங்களுடைய கூட்டாளியின் மூலியமாக சில பிரச்சனைகள் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடணுவாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்து பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரும். 8ஆம் அதிபதி 8க்கு 12 போய் நிற்கிறது, 8க்கு 12ஆம் இடத்தை பார்க்குறதுன்றதுனால நிச்சயமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக தொல்லைகள் வரும். குடும்பத்தில் மனைவியின் மூலியமாகவும், கணவனுக்கு மனைவியின் மூலியமாகவும், மனைவிக்கு கணவன் மூலியமாக தொல்லை வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் இந்த சனி பகவானுடைய மாற்றம், அதாவது 10ஆம் இடத்துல வர்றதுனால தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கேந்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தொழிலில் இவ்வளவு நாள் பின்னடைவு இருந்தது, ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுக்கக்கூடும். தூக்கம் கலையக்கூடிய, தூக்கம் வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. எதிர்பாலினத்தவரோடு சற்று பொறுப்பாக ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது.
கூட்டு தொழிலில் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதீத முதலீடு போட வேண்டாம். சொந்த தொழிலில் வந்து அதிகமாக முதலீடு போடுறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்கள் கான்சன்ட்ரேஷன் அதாவது 10 தடவைக்கு 20 தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டிகளில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பினும் அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பாதாள சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாலாஜாபேட்டை பக்கத்தில் இருக்குது, வாலாஜாபாத் பக்கத்தில் இருக்குது, சென்னை அடுத்த வாலாஜாபாத் பக்கத்தில் இருக்குது. பாதாள சனீஸ்வரரை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், தொழிலில் வரக்கூடிய சிரமங்கள் எதுவாக இருந்தாலும், வாரா கடன்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக மாறி உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வந்தே தீரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.